எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகோர கணபதி பூஜை முறைகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கணபதியிலே நிறைய கணபதி இருக்குது. சித்தி கணபதி, சக்தி கணபதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, உச்சிஷ்ட கணபதி, ரத்த கணபதி, அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அகோர கணபதி பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த பூஜை. இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைமில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணி இல்லைன்னா 10 மணிக்கு இந்த பூஜை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் மஞ்சள் கலர் ஆடை இல்லைன்னா சிகப்பு கலர் ஆடை அணிஞ்சிட்டு தான் உட்காந்து இந்த பூஜையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்மளுக்கு ரொம்ப உக்கிரமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் ஆடையை அணிஞ்சிட்டு கூட உட்காந்து பண்ணலாம். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது சிகப்பு கலர் ஆடையில் அணிஞ்சிட்டு உட்காருங்க. அதே போல் கீழே ஆசனத்தில் இது பண்ணுறதும் அதே போல் மஞ்சள் இல்லை சிகப்பு கலர் ஆடையை போட்டு பிரித்து உட்காந்து நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இதற்கான பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எந்திரத்தை நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக செய்கிற மாதிரி இருக்காது. குருவோட கையில் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த எந்திரத்தை நாங்கள் கொடுக்குற எந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு முகமாக வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மேற்கு முகமாக உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 108 தடவை உரு போடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மண்டலம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ உருவும் நீங்கள் போடலாம் தாராளமாக. ஏன்னா இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா 108 கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஆகணும். 108 என்ன தாராளமாக போட முடியும் அப்படின்னா நீங்கள் 21 நாள் தாராளமாக நீங்கள் பண்ணிடலாம். அப்படி இல்லை என்னால் அவ்வளோ 108 போட முடியாதுன்னா நீங்கள் ஒரு மண்டலம் உட்காந்து உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. நீங்கள் இந்த பூஜை நீங்கள் எடுத்து பண்ணும்போது ரொம்ப சுத்தமத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அசைவம் சாப்பிடக்கூடாது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இதில் திருப்பி பார்த்தீங்கன்னா வெளி இடத்துல எந்த சாப்பாடுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் வெளியே தங்கியிருக்கீங்க, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது தப்பு கிடையாது. இப்போ வீட்டில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் இப்போ வெளியே சாப்பிட்றீங்க, அந்த மாதிரிலாம் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். முழுக்க நீங்கள் வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனி அறையில் வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலசேர்த்தி எந்திரம் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த பூஜை. இந்த பூஜை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதனால் என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயத்தும் நம்மக்கிட்ட நெருங்காது. துஷ்ட தேவதை எதுவுமே நெருங்காது நம்மக்கிட்ட. துஷ்ட தேவதைகள் பிரம்ம ராட்சசர்கள் சொல்லுவாங்க, அது வரைக்கும் எதுவுமே நம்ம கிட்ட நெருங்காது. இந்த பூஜையை எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நெருங்காது, பயப்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ ஒரு எதிரி இருக்கான், ஏதோ ஒரு ஏவல் அனுப்புகிறோம், துஷ்ட தேவதைகள், பேய் பிசாசு பூதம் அந்த மாதிரி எதனா ஒன்று அனுப்புகிறோம், உங்ககிட்ட வரத்துக்கு அது பார்த்தீங்கன்னா பயப்படும். பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு அந்த மாதிரி ஏவல் அந்த மாதிரி துஷ்டத்தை அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கே திரும்ப அது போகும். அந்த மாதிரி அகோர கணபதி பூஜை வந்து உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, உங்களுக்கு எதிரி ஒருத்தன் உங்களுக்கு ஏவல் அனுப்புகிறான்னா அந்த ஏவல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே வராது, திரும்ப அவனுக்கே அடிக்கும். அந்த மாதிரி இந்த பூஜை சித்தி ஆயிடுச்சுன்னா. அந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறது பார்த்தீங்கன்னா மாந்திர கர்மங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். மாந்திரிக சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் அஷ்டகர்மங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, இந்த அகோர கணபதியை வந்து நீங்கள் 11 முறை அதோட உருவ போட்டுட்டு நீங்கள் ஆரம்பித்து பண்ணலாம் தாராளமாக. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக தான் முடியும். 100க்கு 100 சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி முறை தான் இந்த பூஜை எல்லாமே இருக்கும். இதுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா சைவ படையல் தான், அசைவ படையல் எதுவுமே கிடையாது. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதி பூஜைக்கு எப்படி படையல் போடுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த பூஜை முறைகள் இருக்கும். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு ஒரு 10 மணிக்கு படையல் போட்டு நீங்கள் பூஜையில் உட்கார்றீங்கன்னா அந்த படையலை வந்து நீங்களே சாப்பிடலாம் முடிச்ச பிறகு. அப்படி இல்லை எனக்கு இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமாக வேணும் சொன்னீங்கன்னா மறுநாள் காலையில் போயிட்டு நீங்கள் அந்த இது உக்கரமாக கேட்டிங்கன்னா மறுநாள் அந்த படையில் என்ன போடுறீங்களோ அது மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போய் மயானத்தில் விடிய காலையில் எடுத்துகிட்டு மயானத்தில் போயிட்டு வச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சிங்கன்னா உக்கரமாக இருக்கும். இந்த பூஜை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிக ரீதியும் நல்லா இருக்காங்க. அவங்க எதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருக்காங்க. இவங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு பாதுகாப்பான பூஜை தான் இந்த பூஜை இருக்கும்.
செய்வினை, பில்லி, சூனி, மேவல் இது எதுவுமே அதால செய்ய முடியாது. இப்போ இந்த பூஜை எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த சித்தி எடுத்து நம்ம படிச்சிருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த பூஜை தைரியமா இருப்பாங்க. அவங்க யாருன்னா அவங்களுக்கு செய்யறாங்கன்னா செய்ய முடியாதுன்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த பூஜை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கான எந்திரத்தை கொடுத்துருவோம் நாங்களே. அகோர கணபதிக்கு உண்டான வசியமை நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு படிகமாலையும் நாங்களே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சித்தி ஆகும். மாந்திரிக சம்மந்தப்பட்டது எந்த வேலையாக இருந்தாலுமே நீங்கள் இதை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எதிரிக்கு யாராக இருந்தாலும் அடங்கி போவான், இல்லைன்னா அவனே அழிஞ்சு போயிடுவான். இல்லைன்னா ஏவல் சொல்லி பிணியம் சொல்லி எடுத்து அனுப்புகிற யாராக இருந்தாலும் சரி அவனுக்கே திரும்ப போகும். அந்த மாதிரி பூஜை தான் இந்த பூஜை. அந்த மாதிரி தான் இந்த பூஜை பெரிய பூஜையாக தான் இருக்கும். இந்த உங்களுக்கு எப்படி இது உங்களுக்கு சித்தி ஆகும்ன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்ககிட்ட எடுத்து படிக்கும் போது நாங்கள் உங்களுக்கு அதை பற்றி நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அது என்ன எப்படி ஏதுன்றதை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூஜை எடுத்து பண்ணுறாங்க, அந்த தெய்வ சித்தியாச்சா இல்லையான்னு அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஒரு மண்டலை வச்சு பண்ணுறாங்க, அது சித்தியாச்சா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க. அந்த தெய்வ சித்தியாச்சுன்றது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு என்ன மாதிரின்றது நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். என்ன மாதிரி அறிகுறிகள் காட்டும் எல்லான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம். உங்களுக்கு இந்த அகோர கணபதி பூஜை தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை தொடர்பு கொண்டு பேசி தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும்